வந்து அவங்க ரொபோட்டிக்ஸ்ல படிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயம். ரைட். சோ சின்ன சின்ன விஷயம் லைக் நம்மலாம் வந்து +1 +2 எல்லாம் படிச்சிருப்போம். அந்த பிரெட் போர்டுன்னு ஒரு வெள்ளை கலர்ல ஒரு போர்டு இருந்திருக்கும். அதுல வந்து இந்த எல்இடி, பஸர், கெப்பாசிட்டர் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க எங்கெல்லாம் போய் தேடலாம் அப்படின்னா ஒரு 2-3 வெப்சைட்ஸ் கூட நான் காட்டுறேன் இங்க. ஒரே ஒரு நிமிஷம். நிறைய வந்து ஆன்லைன்ல டிஐஒய் வெப்சைட்ஸ் நிறைய இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா hackster.io அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ. ரைட். இங்க வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்மள மாதிரியான பசங்க நிறைய பேர் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இங்க வந்து போடுவாங்க. சோ ஒரு பையன் வந்து ரொபோட்டிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் மெத்தடாலஜி என்னன்னா இந்த மாதிரி நிறைய பேர் பண்ண ப்ராஜெக்ட்ஸை ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட ஃபர்ஸ்ட் எடுத்து அதை எக்ஸாக்டா அப்படியே பண்ணி பார்த்தோம். ரைட். சோ இந்த மாதிரி இது ஒரு வெப்சைட் இருக்கு. இன்னொரு வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா instructables.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. சோ இதுக்கான இது மெட்டீரியல்ஸ் எல்லாம் நமக்கு இங்கேயே கிடைக்குமா? டெஃபினட்டா இன்னைக்கு வந்து உலக லெவல்ல எங்கனாலும் போய் அப்ளை பண்ணிடலாம் மேம். இன்னைக்கு வந்து இது ஒரு பிரச்சனையே கிடையாது. ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து அமேசான்ல போயிட்டு நீங்க என்ன ஐட்டம் வேணுமோ அதை நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். இன்ஃபேக்ட் நீங்க சூஸ் பண்ற ப்ராஜெக்ட்லயே நிறைய பேர் அந்த ஐட்டம்ஸ் என்னன்னு ஷேர் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த ப்ராஜெக்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ அவங்களே டைரக்டா அதுல அமேசான் லிங்க் கொடுத்துருவாங்க. சோ இப்ப பாருங்க இந்த ஒரு லிங்க் இருக்கு பாத்தீங்களா? சோ இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா போதும். இது சேஃப்டி ஆட்டோமேட்டிக்கா வந்து இது எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் வரும்போது சேஃப்டி எப்படிங்க? ஏன்னா நீங்க 10-11 இயர்ஸ்ல பண்ணலாம்னு சொல்றீங்க. சோ கைடன்ஸ் ஜெனரலா மேம் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ்ன்றது என்னன்னா பேட்டரி ஆபரேட்டட் காம்போனன்ட். ஓகே. ரைட்டா? சோ என்னைக்குமே பேட்டரி நம்ம கையை சுட போறது இல்லை. ஆனா சில சேஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சில சேஃப்டி பிரிகாஷன்ஸ் இருக்கு. அதை நம்ம கடைமுறை ஃபாலோ பண்ணணும். அதனாலதான் வந்து 8 இயர்ஸ்ன்றதே நாங்க சொல்ல மாட்டேன். 11 இயர்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் பசங்க ஜெனரலா. சோ அவங்களுக்கு வந்து அந்த சின்ன சின்ன மெச்சூரிட்டி கண்டிப்பா இருக்கு. நாங்க இது வரைக்கும் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20,000 ஸ்டூடெண்ட் ட்ரெயின் பண்ணிருக்கோம் இந்த ரோபோட்டிக்ஸ் ஃபீல்ட்ல. சோ இது வரைக்கும் மேஜரா எந்த வகையான ஆக்சிடென்ட்டும் வந்தது இல்ல. இன்னொரு விஷயமும் சொல்றேன். இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் பதிவு பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா தீ சுடுன்னீங்கன்னா ரைட் அது கடைசி வரைக்கும் யாரும் தொட்டு பார்க்க போறது இல்லை. ரைட். ஒன்ஸ் ஒன்லி அதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் பசங்களுக்கு புரியும். அதாவது என்ன சொல்றது சைக்கிள் ஓடும்போது பிராக்டிஸ் பண்ணனும்னா கீழ விழுந்தாதான் சைக்கிள் ஓட்ட முடியும். கீழ விழுந்தாதான் கத்துக்க முடியும். ரைட். நாளைக்கு வந்து ஒரு எல்இடி வாங்கிட்டு வந்து அந்த எல்இடி மேபி அது மெல்ட் ஆகலாம். அது ஆனாதான் கத்துக்க முடியும். அப்பதான் அந்த பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் என்னன்னு தெரிய வரும் பசங்களுக்கு. சரி இன்னைக்கு நம்ம வீட்டுல பாக்குற ஃபேன் எலக்ட்ரிசிட்டி ஆர் எந்த ஒரு விஷயமும் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் போகாம யாரும் கண்டுபிடிக்கல. நிறைய இடத்துல நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து இருக்கு. சரி அந்த ஃபெயிலியர்ஸையும் பசங்க கோ த்ரூ பண்ணணும். ரைட். நீங்க எடுத்தோடனே எல்லாமே வந்து அட்டாச் பண்ணோடனே ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரைட். பசங்களுக்கு வந்து அந்த பெர்சிவரன்ஸ் சொல்லுவோம். ரைட். அதாவது தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஒரு வலிமை. ஏன்னா ரிசர்ச்சர்ஸ்க்கு நீங்க சொல்ற மாதிரி ஃபெயிலியர்ஸ் தான் ஒரு நல்ல ரிசர்ச்சர்ஸ் வந்து கொடுக்குது. எக்ஸாக்ட்லி. சோ அப்ப பசங்களும் அந்த ஒரு ஃபேஸ போணும். அதுவும் அவங்க யங் ஏஜ்லயே போறாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் நிறைய மெச்சூரிட்டி தான் வருமே தவிர அதுல தப்பே கிடையாது. இப்போ சொல்லுங்க. இப்போ வந்து கோவிடால நிறைய பேர் வீட்லயே இருக்காங்க. பேரண்ட்ஸ்க்கு எப்படி நீங்க கைடு ஸ்டூடண்ட்ஸ் இன்ட்ரஸ்டடா இருக்காங்க இத இப்ப நாம பாக்குறாங்க நிறைய பசங்க இருக்காங்க. அது வந்து பேரண்ட்ஸ் இத வந்து கரெக்ட்டா அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும் இந்த ரொபாட்டிக் சப்ஜெக்ட். ரைட். சோ இந்த ரொபாட்டிக் சப்ஜெக்ட்ட இந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரொபாட்டிக்ஸ்ல 5 பில்லர் இருக்குன்னு சொல்லுவாங்க. 5 தூண்கள். ரைட். இந்த 5 தூண்களை வந்து படிச்சா மட்டும்தான் ரொபாட்டிக்ஸ் ஃபுல்லா பண்ண முடியும். ஒரு தூண் வந்து நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது எலக்ட்ரிக்கல்னு சொல்லுவோம். மூணாவது ப்ரோக்ராமிங் தூண். நாலாவது மைக்ரோ கண்ட்ரோலர்னு சொல்லுவோம். அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா சென்சார்ஸ்னு சொல்லுவோம். ரைட். இதுல இந்த ஒவ்வொரு தூணையும் நீங்க படிக்கிறதுக்கு மினிமம் 6 to 7 மாசம் கண்டினியூஸா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ரைட். இப்ப பாத்தீங்கன்னா வந்து இது ஒரு டான்ஸ் கிளாஸ் மாதிரி தான். டான்ஸ் வந்து நம்ம ஒரு நாள் பிராக்டிஸ் போயிட்டா முடிச்சிட்டோம்னு சொல்ல முடியுமா? இல்ல ஒரு வருஷம் கிளாஸ் போயிட்டா நம்ம டான்ஸ் ஃபுல்லா கத்துக்கிட்டோம்னு சொல்ல முடியும்?
நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதுல ட்ரெயின் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதுல மாஸ்டர் ஆகும். ஸோ ரொபாட்டிக்ஸும் அதே மாதிரி தான். ரைட்? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் பண்றீங்களோ, இல்ல எவ்வளவுக்கு எவ்வளவு ரிசர்ச் பண்றீங்களோ, இல்ல எவ்வளவுக்கு எவ்வளவு நியூ ஐடியாஸ் டெவலப் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு இதுல மாஸ்டர் பண்ண முடியும். ரைட்? சோ இப்ப பசங்களுக்கு வந்து வீட்ல இருந்தே பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங்ன்ற ஒரு விஷயத்தை இப்ப மாஸ்டர் பண்ணலாம். ஏன்னா ப்ரோக்ராமிங்ன்ற ஒரு விஷயம் வந்து டெஃபினட்டா நான் சொல்ற மாதிரி நிறைய டூல்ஸ் எல்லாம் இப்ப தேவைப்படுது. ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நம்ம பசங்க கிட்ட ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு ரிசோர்ஸ் என்னன்னா இதுதான். ரைட்? நம்ம கையில வச்சிருக்க இதுதான். ரைட்? சோ இதுல இன்னைக்கு நிறைய பசங்க பண்ற விஷயம் என்னன்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வச்சுக்கிறது, இல்லைன்னா ஒரு ஃபேஸ்புக், இல்லைன்னா ஒரு வாட்ஸ்அப். அதுலயே 24 மணி நேரம் வந்து பேசுறதோ, சாட் பண்றதோ, இல்ல ஒரு கேம் விளையாடுறதோ இதெல்லாமே பண்றாங்க. ஆனா அதே பசங்களுக்கு அந்த கேமை எப்படி டெவலப் பண்ணணும்னு யாராவது சொல்லிக் கொடுத்தா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி மாறும்? சோ அப்ப இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் என்னன்னா, நம்ம கையில என்ன இருக்கோ அதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் தான் சொல்லிக் கொடுக்கணும். சோ அப்ப ரொபோட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து என்ன பண்ணலாம், எப்படி வீட்ல அவங்க பண்ணலாம் அப்படின்னா, ஆண்ட்ராய்ட் ப்ரோக்ராமிங் ஆர் எனி கைண்ட் ஆஃப் கோடிங் வேர் தே கேன் டெவலப் அண்ட் கிரியேட் ஐடியாஸ். புதுசா நிறைய பண்ணி பார்க்கலாம். சோ அந்த மாதிரி ஆன்லைன்ல ஃப்ரீ டூல்ஸ் நிறைய இருக்கு. இப்போ தமிழ் மீடியம் இருக்கிற அவங்களுக்கு எப்படி இந்த டூல்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் மேம் இருக்கும். அது நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ரைட்? ஏன்னா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அதர் கண்ட்ரி ப்ராடக்ட்ஸ் தான். இந்தியால கிரியேட் பண்ணதுன்னு பார்த்தா ஒண்ணும் கிடையாது. சோ இங்க இருக்கிற நிறைய தமிழ் ப்ரொஃபசர்ஸ் இத பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். அட்லீஸ்ட் இந்த டைம்ல வந்து அவங்களும் வந்து இந்த இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம். தாராளமா பண்ணலாம். சரி, அதுதான் நம்மளுடைய தமிழ் ஆடியன்ஸ்க்கு நம்மளால பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சரி, நிறைய விஷயங்கள் வந்து இன்ஃபேக்ட் ரோபோட்டிக்ஸ் வந்து இன்னும் இந்தியால வந்து நம்ம என்ன சொல்றதுன்னா, நம்ம ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பின்தங்கி தான் இருக்கும். இல்ல அதுதான், அது ரோபோட்டிக்ஸ்னாலே வந்து ஒரு ஹை லெவல் சப்ஜெக்ட், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படினா ஹை லெவல் சப்ஜெக்ட்ன்றதை விட மறுபடியும் நான் சொல்ற விஷயம் என்னன்னா மேம், இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இங்க வந்து the development of innovation இங்க கம்மி. சரி, இதுல வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, நம்ம இப்ப ஃபாலோ பண்ற எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முந்தின சிஸ்டம். பிரிட்டிஷர்ஸ் ஆங்கிலேயர்களால கற்பிக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். அவங்க இப்ப சேஞ்சிட்டாங்களே, இப்ப அவங்களோட சிஸ்டம் எல்லாம் மாறி இருக்கு. எக்ஸாக்ட்லி. இல்ல அவங்க ஏன் இந்த சிஸ்டம் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்கன்றது நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க ஏன் இந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷர்ஸ் ஆங்கிலேயர்கள் இங்க உள்ள வரும்போது அவங்களுக்கு தேவைப்பட்டது என்னன்னா, அவங்களுடைய கம்பெனி இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அந்த கம்பெனியில வேலை செய்யறதுக்கு ஆட்கள் வேணும். லேபர் ஓரியன்டடா. சோ அந்த லேபர் ஓரியன்டடா கொண்டு வந்தது தான் இந்த எஜுகேஷன் சிஸ்டம். சோ இந்த லேபர் ஓரியன்டட் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா 20 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல சிஸ்டம். ரைட்? நீங்க ஒரு ஐடி கம்பெனில போயிட்டு 80,000 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கலாம், நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல சிஸ்டம் கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஆர்டிக்கல் ஒண்ணு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து மார்ச் 30 2020 ரிலீஸ் ஆன ஒரு ஆர்டிக்கல். இந்த கொரோனா சிச்சுவேஷன் ஆரம்பிக்கும் போது வந்த ஒரு ஆர்டிக்கல். யூஎஸ்ல 47 மில்லியன் பீப்புள் have lost their jobs. Right? Which means that unemployment, அதாவது வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுடைய பெர்சன்டேஜ் வந்து 32% உயர்த்தப்பட்டுள்ளது. ரைட்? இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. இந்த கொரோனா சிச்சுவேஷனால நெக்ஸ்ட் 1 இயருக்கு 25 கோடி மக்கள் வேலை வாய்ப்பை இழக்க போறாங்க அப்படின்னு இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. நான் இது தொடர்பா ஒரு क्वेश्चन கேக்குறேங்க. இப்போ நீங்க சொல்றீங்க ரோபோட்டிக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு அப்படின்னா, அப்போ ஒரு 10 பேர் செய்யற வேலையே இல்ல ஒரு 20 பேர் செய்யற ஒரு வர்க்க வந்து ஒரு மிஷின் செய்யும்போது, இப்போ இந்த ஒரு क्वेश्चन வரும்ல, ஒரு பாத்தீங்கன்னா வந்து ஒரு இந்த சொசைட்டில அத்தனை பேருக்கு வேலை எல்லாம் போயிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். பட் அதுவும் வந்து நிறைய விஷயங்கள் இப்படிதான் வந்திருக்கு லைஃப்ல. வந்து ஒரு விஷயங்கள் கண்டுபிடிக்க வரும்போதும், ஒரு ட்ரெயின் ஆகட்டும், ஒரு கார் ஆகட்டும், ஒரு பிளைட் வரும்போது இது மாதிரியான கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்துட்டே தான் இருந்தது. பட் இதுக்கு நீங்க என்ன ஆன்சர் சொல்ல வரீங்க? இந்த ரோபோட்டிக்ஸ் எல்லாம் வரும்போது, இந்த ரோபோட்டிக்ஸ்ன்ற ஒரு விஷயம் வரனால நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா நிறைய பேர் வேலையை இழக்க போறாங்க. அது உண்மை. ரைட்டா? அது உண்மை இல்லைன்னா மறுக்கவே மாட்டேன். ரைட்? பட் ரெண்டாவதா இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய வேலை வாய்ப்புகளும் உண்டாக போகுது.
நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்க, என்ன சார் வேலை பாதி பேர் போகுதுன்றீங்க, இன்னொரு பாதி பேருக்கு வேலை வரப்போகுதுன்றீங்க, என்ன சார் சொல்றீங்க புரியல சார் அப்படின்னும். சரி, நீங்க வந்து கடைசி ஒரு 200-300 வருஷம் இருக்கிற தொழிற்சாலை வளர்ச்சிகள் எடுத்து பாருங்களேன். அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், தொழிற்சாலை வளர்ச்சி, ரைட்? முத அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீம் இன்ஜின் தான் முத வந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், ரைட்? ரெண்டாவதா வந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி. மூணாவதா வந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் கணினி, கம்ப்யூட்டர், ரைட்? சோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லாம் வரும்போது என்ன ஆச்சுன்னு யோசிச்சு பாருங்களேன். முத வந்து டிரான்ஸ்போர்டேஷன் வரும்போது, அதாவது இந்த ஸ்டீம் இன்ஜின் ஒன்று கண்டுபிடிக்கும் போது என்ன ஆச்சு, ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு கூட்ஸ் கொண்டு போறது வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ரெண்டாவது மின்சாரம் கண்டுபிடிக்கும் போது ஃபேக்டரிஸ் நிறைய வர ஆரம்பிச்சது. ஃபேக்டரிஸ் வந்தனால நிறைய மெக்கானைஸ்டு கூட்ஸ் லைக் காரோ இல்ல பைக்கு, ரைட், ஸ்டீல், இந்த மாதிரி வந்து நிறைய ப்ரொடியூஸ்டு கூட்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சது. அண்ட் கம்ப்யூட்டர் வந்தோடனே யோசிச்சு பாருங்க, கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன் தான் ரொம்ப முக்கியமான ரெவல்யூஷன், ரைட்? அதாவது இந்த கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன் வரத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியோடைய அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது இந்த பினான்ஸ் மட்டும் மேனேஜ் பண்றதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 to 300 பேர் இருப்பாங்க. பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிலாம், அதாவது கணக்கு எழுதுறது, கணக்கு புள்ளன்னு சொல்லுவோம், 200 to 300 கணக்கு புள்ள இருப்பாங்க, ரைட்? ஆனா இன்னைக்கு அதே ஒரு ரிலையன்ஸ் இல்ல ஒரு அமேசான் ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க, எத்தனை அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு பெரிய டர்ன் ஓவர் பாக்குற கம்பெனி, ரைட்? அப்ப என்ன ஆயிடுச்சு, வேலை இல்லாம போயிடுச்சாங்க? இல்ல, அந்த வேலைகள் மாற ஆரம்பிச்சிருச்சு, ரைட்? சோ 200 பேர் கணக்கு எழுதிக்கிட்டு இருந்த காலம் போயிட்டு இன்னைக்கு 2 பேர் எனக்கு கணக்கு மெயின்டைன் பண்ணா போதும், அது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டே பண்ணிடுவாங்க, ரைட்? அப்போ மிச்சம் இருக்கிற 198 பேருக்கு வேற ஒரு வேலைகள் கிரியேட் ஆகுது. சோ இப்ப ரொபோட்டிக்ஸும் வந்துச்சுன்னா அதே தான் நடக்கும். ஆல்ரெடி இப்ப என்ன வேலைகள்லாம் இருக்கோ அந்த வேலைகள் எல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆயிடும், ரைட்? புதுசா நிறைய வேலைகள் வர ஆரம்பிக்கும். இப்போ இதுதான் நடக்க போகுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, டெஸ்லாவுடைய டிரைவர்லெஸ் கார்ஸ் ரெடியா இருக்கு லான்ச் பண்றது, ரைட்? டெஸ்லாவோட டிரைவர்லெஸ் கார்ஸ் வந்து ரெடியா இருக்காங்க, டிரைவர்லெஸ் கார்ஸ் லான்ச் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சப்போஸ் இது லான்ச் ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்க, ஓலா, ஊபர், ரைட், இந்த ஸ்விக்கி இங்கெல்லாம் ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு ஒர்க்கே கிடையாது, ரைட்? இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒர்க்கே கிடையாது. அப்ப அவங்களுக்கு வேலையே இல்லாம போயிடுமா? நோ, நீங்க வந்து அடுத்த டெக்னாலஜியை கத்துட்டு அந்த டெக்னாலஜிக்கு தேவையான வேலைகளை ஆக்கிபை பண்ண ஆரம்பிக்கணும். அங்க டிமாண்ட் கூட ஆரம்பிக்கும், ஏன்னா அந்த டிரைவர்லெஸ் கார்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆள் வேணும். அதுல எக்ஸாக்ட்லி அந்த ஸ்கில்ஸ் தேவைப்படும், அந்த திறமைகளுக்கான ஆட்கள் தேவை. அதுக்கு பெரிய டிமாண்ட் கிரியேட் ஆகும். அப்ப என்ன ஆகும், மக்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த சின்ன சின்ன ஜாப்ஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த ஜாப்ஸ்க்கு மாற ஆரம்பிக்கும். அத இமிடியேட்டா கேபிட்டலைஸ் பண்றவங்க லைஃப்ல வந்து ஒரு சேஞ்ச் பீக்குக்கு போயிடுவாங்க. கொஞ்சம் ஸ்லோவா பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா டைம் நிறைய எடுக்கதான் செய்யும். அங்கதான் அந்த ரெசெஷன்ன்ற ஒரு விஷயம் வரும். இந்த ரொபாட்டிக்ஸ் வந்து இப்ப எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப ரொபாட்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வருமா? ஃபர்ஸ்ட் நமக்கு இந்தியாவுக்கு வருதா இருந்தா ஒரு ஹோம் அப்ளையன்சஸா வருமா, இல்ல ஒரு சயின்டிபிக்ல மட்டும் தான் இப்போ அது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? ஹோம் அப்ளையன்சஸ்லாம் இல்ல மேம், ஆல்ரெடி ரொபாட்டிக்ஸ் வீட்டுக்குள்ள வந்துச்சு மேம். எத்தனை பேர் அமேசான் அலெக்சா, அந்த டிவைஸ் அலெக்சா, எக்ஸாக்ட்லி அமேசான் அலெக்சா, கூகுள் நெஸ்ட் எத்தனை பேர் வீட்ல வச்சிருக்கோம்? அங்க வந்துச்சு மேம் உங்க ரொபாட்டிக்ஸ், ரைட்? யோசிச்சு பாருங்க, தெரியாம அவங்க ரொபாட்டிக்ஸ் தெரியாம யூஸ் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு உங்களுடைய மொபைல் இருக்கே, இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் ரொபாட்டிக்ஸ் வேற எங்கேயுமே கொடுக்க மாட்டேன், ரைட்? ஏன்னு சொல்லுங்க தெரியுமா? இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த வீடியோ யாருனாலும் பார்க்கட்டும், இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸ்பெரிமெண்டே பண்ணட்டும். ஒண்ணுமே இல்ல, அமேசான், பிளிப்கார்ட் இல்ல கூகுள், இங்க போயிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சசரிஸ், உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுற ஒரு விஷயத்தை தேடுங்க. ஷூவா இருக்கலாம், பென்னா இருக்கலாம், பென்சிலா இருக்கலாம், ரப்பரா இருக்கலாம், நோட் புக்கா இருக்கலாம், எதனாலும் தேடுங்க. தேடிட்டு உங்களுடைய கூகுளுடைய இமெயில் அட்ரஸ் இருக்கு தெரியுமா, அந்த இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு 24 மணி நேரத்துல போய் செக் பண்ணுங்க. நீங்க எந்த விஷயத்த நெட்ல தேடினீங்களோ, ரைட், அந்த விஷயத்துக்கு கரெக்டா உங்க மெயில்ல ஒரு இன்பாக்ஸ் மெயில் வந்திருக்கும். 30% ஃபிளாட் ஆஃபர், 20% ஃபிளாட் ஆஃபர், ரூபீஸ் அப்படின்னு ஒரு மெயில் வந்திருக்கும். பாக்கும்போதே பக்கத்துல அந்த ஆட் வந்துரும் நமக்கு. எக்ஸாக்ட்லி. அதை நீங்க தேடிட்டு அடுத்த செகண்ட் நீங்க Facebook குள்ள போய் பாருங்க, அது ரிலேட்டடா ஆட் மட்டும் தான் உங்களுக்கு வரும்.
நீங்க தேடிட்டு இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்க, அதோட ஆட் ரிலேட்டட் தான் உங்களுக்கு வரும். எப்படி நடக்குது? யாராவது உங்க கம்ப்யூட்டர் உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருக்காங்களா? கிடையாது. பின்னாடி ஆட்டோமேட்டடா ஒரு மிஷின் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கு. இதுதான் டேட்டா, இதுதான் பிசினஸ். அடுத்து இதைத்தான் நம்ம மக்கள் கத்துக்கணும், இதைத்தான் நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். அது கரெக்ட். சோ நாங்க எங்க மைண்ட் நெக்ஸ்ட் இதுல அதுதான் நாங்க வந்து ஆக்சுவலா எடுத்துக்கொண்டு போறோம் நாங்க. சோ இருக்கிற அடுத்த டெக்னாலஜி நம்ம வந்து அது ரிஜெக்ட் பண்ணிட்டு நம்ம போக முடியாது. அது எந்த அளவுக்கு நம்ம வந்து யூஸ்ஃபுல்லா நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்கு எல்லாமே. ஏன்னா நான் அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். சுகர் பேஷண்ட்டுக்கு தான் அது பாய்சன், சாதாரண இல்லாதவங்களுக்கு அது வந்து ஸ்வீட். சோ எப்படி யார் எதை யூஸ் பண்றாங்கன்ற பொறுத்து தானே இருக்கு, தவிர அந்த ப்ராடக்ட் மேல குறை சொல்லக்கூடாது. இப்போ ஒரு ரோபோட் அப்படின்னா நிறைய கேர்ள்ஸ் விமன்ஸ்க்கு ஏன் அந்த ஃபீல்ட்ல வர மாட்டேங்கிறாங்க, இருக்காங்களா தெரிஞ்சு? சிலர்லாம் பாத்தீங்கன்னா வந்து அது இது வந்து மென் ஓரியன்டட் இல்ல பாய்ஸ் ஓரியன்டட் அப்படின்ற மாதிரியே பேரண்ட்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்காக சொல்ல வரேன். ஏன்னா கீபோர்டு கிளாஸ்க்கு அனுப்புறவங்க இதுல வந்து அவ்வளவு தூரம் இல்ல. இதனாலதான் நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன். ஒரு 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நோட் பண்ணீங்கன்னா ஒரு விஷயம் சொன்னேன். இந்தியா இன்னும் வந்து 15 வருஷம் டெக்னாலஜில பின்தங்கி இருக்குன்னு சொல்லுவேன். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்தியாவுக்குள்ள விஷயம் வராமலாம் இல்ல, நம்ம மக்கள் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது இன்னமும் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா பசங்க தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்ம பசங்க, நம்மளுடைய பேரண்ட்ஸோட மைண்ட் செட்ல இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அது பசங்களோட பசங்க டிபார்ட்மெண்ட், அங்க போயிட்டு நம்ம எப்படி போகணும்? ஏன் கேர்ள்ஸ் படிக்க கூடாதா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்? ரைட். சோ அப்ப வந்து இங்க பிரச்சனை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, கேர்ள்ஸ் உள்ள வரமாட்டேங்கிறாங்கன்னு கிடையாது, பேரண்ட்ஸ் அதை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பேரண்ட்ஸ் வந்து பசங்களுக்கு எது நல்லது, எது பண்ணலாம், அவங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத விஷயத்த வந்து தெரிஞ்சிக்காம, பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து அவங்களுடைய பசங்களை சுத்தியே கல்டிவேட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, என்னோட சைட்ல வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேர்ள்ஸ் இருக்காங்க. ரைட். இன்ஃபேக்ட் பாய்ஸோட கேர்ள்ஸ் தான் ரொம்ப ஆக்டிவாவும் இருக்காங்க. நேச்சர்லயே பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு இமேஜினரி கான்செப்ட் இருக்கும். அதனாலதான் அவங்க இந்த பியூட்டி இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. சோ ஃபியூச்சர்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான சப்ஜெக்ட வந்து சொல்ற மாதிரி இப்பவே 10 இயர்ஸ்லயே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு இதுல இருக்கு. இப்போ நீங்க ரொபாட்டிக்ஸ்ல என்ன மாதிரி கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறீங்க? நீங்க உங்களுடைய அந்த ஒரு ஓகே. சோ என்னோட ஆர்கனைசேஷன் பத்தி சொல்லணும்னா நினைக்கிறேன் ரொபாட்டிக்ஸ். கண்டிப்பா என்னோட ஆர்கனைசேஷன்ஸ் பத்தி சொல்லணும்னா, என்னோட ஆர்கனைசேஷன் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்ஸ். ரைட். OTOMATIKS ன்னு சொல்லுவோம். சோ எங்களுடைய பிரான்ச்சஸ் வந்து இங்க சென்னை, வெள்ளூர், சேலம், திருப்பூர், பெங்களூர்ல ரன் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் 10 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கோம். சோ எங்க கம்பெனியோட விஷனே வெரி சிம்பிள் மேம். எங்களோட கம்பெனியோட விஷன் என்னன்னா, we wanted to make students globally recognized. அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு நோபல் பிரைஸ் வாங்குற அளவுக்கு எங்க ஸ்டூடெண்ட்டை நாங்க மாத்தணும். இதுதான் எங்களுடைய சிம்பிள் விஷன். ரைட். சோ அதை நோக்கி தான் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்ப வந்து நாங்க வந்து எப்படி பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா சிச்சுவேஷன் முன்னாடி வரைக்கும் எங்களுடைய பிரான்ச்சஸ் நாங்க சொன்ன மாதிரி சென்னை, வெள்ளூர், சேலம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். சோ ஒரு ஆஃப்லைன் மோட்ல தான் பண்ணிட்டு இருந்தோம். மை நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.